இந்த டைமர் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த டைமருக்குள்ள வந்து ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் இது வந்து ஹாட் டாக்ஸ். ஸோ அது டாலர் போட்டால் அவர் வந்து ஆடுவார். மேலெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. அது ஹாரி பாட்டர் சீன் மாதிரி இருக்குது. இதை விட ஒரு பெஸ்ட் வியூ கிடைக்குமான்னு தெரில. இதுதான் டொராண்டோவில் நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல இருக்கேன். எனக்கு பின்னுக்கு பாருங்கள், FIFA வேர்ல்ட் கப்புக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு வேறு லெவல் வைப்பில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல, இங்கே FIFA வந்து டொராண்டோவில் இங்கே தான் நடக்க போகுது. பிகாஸ் இங்கே பாருங்கள், குட்டி பசங்க எல்லாரும் விளாட்றதுக்கு ஒரு செக்ஷன், அந்த பெரியாக்கள் விளாட்றதுக்கு ஒரு செக்ஷன். டொராண்டோங்கிற சைன் போர்டு வந்து இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. இப்போ FIFA வேர்ல்ட் கப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இதை அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே ஸ்கேட்ஸ் வந்து ரெண்டலுக்கு எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஃபுல் பிளேஸுமே ஸ்கேட் பண்ணி விளாட்றது. அண்ட் சிட்டி ஹால் எப்படி இருக்குது பாருங்கள். வாஷ்ரூம்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ இதாக யோசிச்சு செஞ்சுருக்காங்க. டேர்ட்டில் இருக்குது. டேர்ட்டிலுக்கு பின்னுக்கு வந்து டேர்ட்டில் ஷெல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம வாசம் வந்துக்கிட்டு இருக்குது. எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ நேராக ஹார்பர் ஃப்ரண்ட் போவோம். அங்கே போயிட்டு அங்கே 2-3 வீடியோஸ் எடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வின்டரில் உள்ளக்கே இருந்துட்டு இப்போ ஸ்ப்ரிங் டைமில் இப்படி வெளியே வந்து என்ஜாய் பண்ணக்குள்ள செம்மையாக இருக்குது. ஐஸ்கிரீம், அது வந்து ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் இது வந்து ஹாட் டாக்ஸ், பர்கர்ஸ், ஃப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பஸ் நிற்கிது, அது ஏன்னு தெரியல. செம்ம காத்திருக்குது இந்த இடத்துல. இதை விட ஒரு பெஸ்ட் வியூ கிடைக்குமான்னு தெரில. இது வந்து ஹார்ட் ஆஃப் டொராண்டோன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த பிளேஸில் வந்து நீங்களே பார்க்க முடியும். பின்னுக்கு CN டவர் அண்ட் யூனியன் ஸ்டேஷன் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இது வந்து யூனியன் ஸ்டேஷன் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. இதுதான் அந்த ஃபேர்மவுண்ட் ஹோட்டல் ஒன்று. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இந்த கம்ப்ளீட் பில்டிங்கே அதுதான். $1 போட்டால் அவர் ஆடுவாராம். ஸோ அது டாலர் போட்டால் அவர் வந்து ஆடுவார். ஓகேங்க, நாங்கள் வந்து இப்போ யூனியன் ஸ்டேஷன் மெயின் ஏரியாவுக்கு போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யூனியன் ஸ்டேஷன் கான்கரஸ் ஹால்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்லுவான்னு தெரில. பட் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலெல்லாம் செம்மையாக இருக்குது. அங்கே எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஆளோட சைஸுக்கும் இந்த ஹால் சைஸுக்கும் பாருங்கள் எறும்பு மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து QR ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட ஆப் மூலயமா கூட அன்லாக் பண்ணி இதை எடுத்துகிட்டு ஓடிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் வந்து இந்த பக்கம் ஒரு புல்லை வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம பிஸியாக இருக்குதுங்க. இந்த ஹவர்ஸ் வந்து செம்ம பிஸியாக வர போல இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டால் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டருக்கு அந்த பாத்தை போட்டிருக்காங்க. அதையும் போய்ட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து BMO பேங்க் அண்ட் பாருங்கள் ஸ்ட்ரீட் கார் கனடாவில் எப்படி இருக்குன்னு. இது வந்து TDங்கிற ஒரு பேங்க் ஒன்று. ஸோ இது தான் கனடாவில் ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் அந்த பாருங்கள் கோல்ட் ரேட் ஸ்டேட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டாக் ரேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது. அண்ட் பாருங்கள் ஸ்ட்ரீட் கார்ஸ். கனடாவில் டொராண்டோவில் வந்து அடிக்கடி ஃபயரெல்லாம் அடிச்சிடும். இதுதான் ஓல்ட் டவுன் ஹாலுங்க. இங்கே வந்து அந்த கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் அண்ட் இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து மீட்டிங் போடுறதோ இல்லாட்டி பப்ளிக்கில் ஏதாச்சும் மீட்டிங் நடக்குதுன்னா இங்கே தான் எல்லாம் செய்வாங்க. மணி அடிக்குது. இந்த கிளாக் டவர் வந்து ஃபங்க்ஷனிங் கிளாக் டவர். மணியெல்லாம் அடிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து செஸ்லாம் நடக்குது. குட், தேங்க்யூ. அண்ட் ஜஸ்ட் வீடியோ ஆனால் இப்போ விளையாடுறதுக்கு டைம் இல்லை. வாட் கீப்ஸ் த சிட்டி அலைவ்னு அந்த மாதிரி தான் இவங்க வந்து இந்த செஸ் எல்லாம் விளாண்டு இந்த இடத்த வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டொராண்டோ ஈட்டன் சென்டர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மால். சொல்லப்போனால் மிகப்பெரிய மால்னே சொல்லலாம்.
அந்த பாத் ஆக்சஸ்லேருந்து எல்லா ஆக்சஸுக்குமே இங்கேருந்து வந்து போகலாம் நீங்கள். அண்ட் டொராண்டோவில் கிறிஸ்மஸ் டைமில் வேறு லெவல் வைப்பாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஏதோ கைடட் டூர் நடக்குது போல், இவங்களுக்கு வந்து டூர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈட்டன் சென்டரில் இருக்க ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. வெளியவே பொலிஸே வச்சுருக்காங்க, கப்ஸே விட்டுருக்காங்க. ஹாரி பாட்டர் சீன் மாதிரி இருக்குது. ஃபுல் கனடா கூஸ்லாம் வச்சு செம்ம இருந்திருக்காங்க. லக்ஸரி பிராண்ட்ஸ் அண்ட் கனடா கூஸ்ன்னு சொல்லி பிராண்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவான பிராண்ட். கேஸ் கனடாவிலே ஏன் இந்த உலகத்திலேயே லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட்டாக இருந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து இந்த ஸ்ட்ரீட் தாங்க, யங் ஸ்ட்ரீட்னு சொல்லிங்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து கனடாலே லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட்டு தான் இந்த யங் ஸ்ட்ரீட்டாக இருக்குது. அவ்வளோ தூரம் அது. அமெரிக்காவுக்கு எப்படி டைம் ஸ்கொயரோ எங்களுக்கு வந்து இந்த டண்டர் ஸ்கொயருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும், என்ன கொஞ்சம் டிஸ்பிளேஸ்லாம் குறவாக இருக்கும், அவ்வளோதான். பாருங்க கூகுள் S26 அல்ட்ராக்கெலாம் இங்கே தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து டண்டர் ஸ்கொயருங்கிற பேரை சேஞ்ச் பண்ண TMUன்னு மாற்றிட்டாங்க. அதுதான் இப்படி இருக்கு இப்போ. இதுதான் டண்டர் ஸ்கொயர், எப்படி இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. எத்தனை பேர் ட்ரீம் பிளேஸ். நாங்கள் இப்போ வந்து ரியாலிட்டியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் திரும்ப இப்போ ஈட்டன் சென்டர் உள்ளுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாருங்கள் ஒரு சைடில் மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிற ஆட்களுக்கு வந்து ஒரு இடத்த விட்டுருவாங்க, அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகலாங்கிறதுக்காக. அப்படி ஒரு சிஸ்டம் தான் இந்த ஒரு சைடில் மட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த பாத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ இது வந்து சப்வே அண்டு நாங்கள் இப்போ பாத்துக்கு போக போகிறோம். மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம். ஸோ சிட்டிக்கு வெளியே நீங்கள் வந்து விண்டரில் நடுங்கிக்கிட்டலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த பாத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டரில் அந்த -40 எல்லாம் தப்பிச்சு நீங்கள் வந்து வார்மாகவே டொராண்டோ கீழே அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணலாம். மேலே தான் டொராண்டோ டவுன் டவுன் இருக்குது, அதுக்கு கீழே நாங்கள் இருக்கோம் பாருங்கள். விளங்கவே இல்லை, இது ஏதோ ஷாப்பிங் மாலுக்கு போகிற மாதிரி இருக்குது. அங்கன்னா இந்த மாதிரி பாத்துன்னு சொல்லி சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்து கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நைட் 8 மணி, ஆனால் இன்னும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். இந்த பார்க்க பாருங்கள் எவ்வளோலாம் இருக்குன்னு. கை அண்டர் கிரவுண்ட்லேருந்து கை வர மாதிரிலாம் செஞ்சுருக்கான். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பப்பீஸ் வாயிலேருந்து எல்லாம் இது தண்ணி வர மாதிரி இருந்துருக்கேன். எங்கே பாருங்கள் ஏதோ கிட்டார் நடக்குது. சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்னு சொல்கிற உழவர் சந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். வெல்கம் டு மார்க்கெட் ஸ்ட்ரீட்னா. அண்ட் இந்த பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஆல்மோஸ்ட் CN டவரோட பெருசாக. ஓகே, செம்மையாக இருக்கும் போல இருக்குது. அதுதான் வளமாக எடுப்பேன் நான். ஆனால் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெஞ்சஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுதான் அந்த ஜார்ஜ் ப்ரவுன் காலேஜ் யூனிவர்சிட்டி. பாருங்கள் செம்ம பிளேஸில் வச்சுருக்காங்க.
யாராச்சும் ஜார்ஜ் ப்ரவுன் காலேஜுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பிரான்ச். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி டாகனே. அது எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்க. எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள் செம்ம காண்டோஸ் டிசைனாக இருக்குது. இது எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள் இங்கே தான் இந்த வாட்டர் டேக்ஸஸ்லாம் இங்கே தான் இருக்குது. செம பைக்கு. இது வந்து இங்கே ஸ்ட்ரீட் கார்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள் இது வந்து பிஓடிஆர்ஸ்ன்னு சொல்லி இது ஒரு கனடியன் ஷாப் பண்ண பாருங்கள் எப்படி இருக்கு. ஐகானிக் சிஎன் டவர் வியூ இங்கே தான் உங்களுக்கு வேலை. உங்கள் பாருங்கள் சான்ஸே இல்லை, செம்ம வியூ. பெஸ்ட்டான டைமுக்கு வந்திருக்கோம். செம்ம வியூவில் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த பக்கம் தெரியுதுல்ல, அதுதான் டொரண்டோ ஐலண்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டில் தான் போகணும். இங்கே பாருங்கள் எல்லோரும் உட்காந்து ஒரு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் போட் எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த போட் அந்த பக்கம் போகுது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா நைட்டு வந்து இங்கே சிஎன் டவர் வியூ அண்ட் சிட்டி வியூ வந்து செம்மையாக கிடைக்கும். அதை பாருங்கள் ப்ரைவேட்டாக கூட போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஏதோ அப்சர்வேஷன் டெக் மாதிரி இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். நம்மளும் அங்கே நின்று ஃபுல் வியூன்னு பார்க்கலாம் போல இருக்கு. லிட்டரலி நாங்களாம் இப்போ உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள் போட்டு ப்ரைவேட் டாக்ஸின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டொரண்டோ ஐலண்ட்ஸுக்கு தான் போயிட்டு வருது போல இருக்கு. செம்ம வியூங்க, அல்டிமேட். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் நான் வந்து எல்லாம் அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களோட சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி போட்டுக்கிறேன். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் செய்கிறேன். சிஎன் டவர் நைட்டில் பாருங்க. பாருங்க கலர் கலராக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு.